ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வரும்போது வருகிற தைரியம், அவர் கொடுக்கும் போது எவ்வளவு கல் எடுத்து அடிச்சாலும் என்ன பண்ணாலும் மறுபடியும் எழுந்து தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போய் மறுபடியும் ஊழியம் செய்கிற பெலன். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ற போது அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற உணர்த்துதல், கண்டித்து உணர்த்துகிறார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அந்த சீஷர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆசியாவுக்கு நடந்து வரணும்னு சொன்னப்போ அவங்க பரிசுத்த ஆவியானவர்களாலே என்ன பண்ணாங்க, எச்சரிக்கை பண்ணப்பட்டு வர முடியாதபடி தடுக்கப்பட்டார்களாம். இப்படி எல்லா வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நம்மளால ஆவியானவர் நம்மளால நடத்துவார். இங்க போவாதீங்க, இதை செய்யாதீங்க, உணர்த்தி கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்ம மேல நிழலிடும் பொழுது செய்ய முடியாதவைகள் நம்மளால செய்ய முடியும். உன்னத பலன் நம்மளை ஆண்டுகொள். நம்மளுடைய சுயம் இனி இல்ல, அவருடைய பரிபூர்ணத்துல நாம் நடத்தப்படும்.